ஹாய் AWS எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அண்ட் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு ஒரு படம் நடிக்க போகிறாங்க. அப்படி ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நாளாக பரவிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 45-47 வருஷமாக தலைவர் அண்ட் உலகநாயகன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கலை. ஸோ கிட்டத்தட்ட 45-47 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம நெல்சன் திலீப் குமார் அவர்களுடைய டைரக்ஷனில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்க ரெண்டு பேருமே நடிக்க போறாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ண போறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் தான். ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 3, 2, 1. எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறது? நெல்சன் விதமான கன்ஃபியூஷனா இருக்கு. போஸ்டர் இருக்கு. இந்த ரூமுக்கா அனி ரெண்டுல தான் தொடுங்க. நேத்தல சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ராகஞ்சி கரகர பிரியாவை போயிடும். போய் சொல்ற தொண்டை வர ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா. பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே கமல் சார். குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். அஜய் சார் வாய்ஸ் நல்லா இருக்கு. இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். வாட்ச் சன்கிளாசஸ். ஓய் கமல் சார் வேற லுக்கு. ரஜி சார் ஃபர்ஸ்ட் பேஸ். ரஜியான் பாய்ஸ் இன்பன் உதயநிதி பிரசன்ஸ். அந்த 80s வைப் இருக்கு அந்த பீட். அடி பேசமா இருக்கு. வெரி மாஸ். ரெண்டு பேர் என்ட்ரி. வேற மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த டீம் நல்லா இருக்கு. அணி வேற மாதிரி 80s வைப். அந்த லுக்கு அந்த பொண்ணுங்க. நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. அண்ணே வேற மாதிரி லுக்கு கமல் சார் ரஜி சார். அந்த லுக்கு ரெண்டு பேருடையும் அந்த 80s வைப் அந்த 90s வைப் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா இருக்கு ரெண்டு பேரும் லுக்கு. வயசானாலும் ஸ்டைலு போகாதுன்னு சொல்றது. நானே மியூசிக் ஆகும் ஸ்டைலு ரஜி சார் நல்லா இருக்கு. யூபி ரஜி மேனன். ஓகே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு வருஷத்துக்கு அப்புறம் reunion. Wow, hello. Directed by Nelson. அஜா நல்லா இருக்கு. சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். ஓகே யாரு ஹீரோ? யாரு ஹீரோ கேட்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. சொல்லுங்க ஜி. யாரு ஹீரோ? யாரு ஹீரோ? ப்ரோ செம்மையா அனௌன்ஸ்மெண்ட் commencing soon. அஜா வேற லெவல். வேற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அவங்க எதிர்பார்க்கவே இல்லை.
நெல்சன் அணி எல்லாரும் சேர்ந்து வேறு மாதிரி தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நல்லா இருக்குது. ஸோ கைஸ், ஸோ கமல் சார் அண்ட் ரஜினிகாந்த் சார் இவங்க 2 பேருமே இணைஞ்சி கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு அப்புறம் ரீயூனியன் ஆகி நடிக்க போகிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ யார் டைரக்டர் யார் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருந்தாங்க ரசிகர்கள். ஸோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இனி வேற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிட வேண்டியதாங்க. ஸோ வெயிட் பண்ணதுக்கு ஒரு பர்த்தான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டர் வந்து நெல்சன் அண்ட் மியூசிக் வந்து அனிருத், ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ரெட்ஜி என்று சொல்லியிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக. ஸோ கைஸ், ஐ திங்க் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே வருது. ஸோ கமல் சார் கேட்குறாரு என்னது யார் ஹீரோன்னு சொல்லி. ஸோ ஹீரோ வந்து ஐ திங்க் கமல் சார் ஆகிருப்பார், ரஜினி சார் வந்து வில்லனாக இருப்பார். ஸோ நான் ரஜினி சார் வந்து வில்லனாக பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவருடைய அந்த பழைய படங்களில் அந்த வில்லன் ரோலில் வேற லெவல் செம்மையாக இருக்குங்க. ஸோ கமல் சார் வந்து ஹீரோவாகவும் ரஜினிகாந்த் சார் வந்து வில்லனாகவும் பண்ணால் வேற லெவல் செம்மையாக இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பாவோம் எப்படியாப்பட்ட ஒரு படமாக இது வரும்னு சொல்லி. ஸோ நெல்சன் அப்படின்னு சொல்லி நாம் டேரக்டர் நெல்சன் அப்படின்னு சொல்லும்போது நீ பயப்பட தேவையில்லை. ஸோ வேற லெவலாக இருக்கும். வேறு மாதிரி ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. ஏன்னா நெல்சன் வேறு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜெயிலரில் வேறு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணார். இப்போ ஜெயிலர் 2 எடுத்துகிட்டு இருக்காரு தலைவரை வச்சு. ஸோ இது வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ வெயிட் பண்ணதுக்கு ஒரு வர்த்தான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருக்கு. ஸோ வேறு மாதிரி ஒரு பீட்டு கொடுத்துருக்காங்க நம்ம அணி. ஸோ வேறு லெவலில் அந்த 80s 90s எல்லாத்தையும் கலந்து அந்த 2K எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த 80s 90s வைப்பை வந்து திரும்ப செட் பண்ண மாதிரி ஒரு பிஜிஎம், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு தரமான பீட்டு கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குங்க மியூசிக். ஸோ வேறு மாதிரி நினச்சும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு அப்டேட்டாக இருந்ததுங்க. நான் கூட நினச்சேன் அனிமேஷனில் ஏதாச்சும் ஏஐயில் எடிட் பண்ணி ஒரு வீடியோ போடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் இல்லை, இது ஒரு வேறு மாதிரி சம்பவத்தில் விஷுவலில் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ நல்லா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. ஸோ படம் எப்படி வருமானு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுகிறோம். நான் உங்கள் ரம்சான். பாய்.